இதில் இன்பில்ட் இல்லையா ஆண்ட்ராய்டு ஆட்டோ? ஆட்டோ காட்டில் கனெக்ட் ஆகும். காப்பில் இருக்குல்ல? இருக்குது. அமர்த்திடுமா சாங்? அமைத்திரு ஃபுல்லாக அமைத்திரு. காப்பி ரேட் போடுவாங்க. ஓகே. இன்டீரியர் வர அப்புறம் வீடு தானே? யா, அவரை வீடு தெரியுமா? கீழ்பாக்கு வரைக்கும் போயிடலாம். டேஷ்போர்டே நல்லாயிருக்கு. இது நல்லாயிருக்கும். கலர் நல்லாயிருக்கும். ஓ, ஹேண்ட் பிரேக் போட்டால் லைட் ஆன் ஆஃப் ஆகிடுது. பார்க்கிங் லைட். ஓகே, நைஸ். ஓகே, போவோமா? இங்கே பார்த்தீங்கன்னா டிவிக்கு வச்சுருக்கான். சீட் சென்ட்ரல் லாக். நைஸ், போட்டாச்சு. ஒரு டிம்மில் பிரைட்டில் இருக்கா? ஓகே, கீழே பிராமி தான் பிரைட்டஸ்ட். நல்லாயிருக்கு. ஓகே, இது ஆங்கிள் ஓகே தானே? ரைட்டா? ஸ்ட்ரைட் அப் ரைட். அதில் ஸ்டீரிங் நல்லா இருக்குதுல்ல, இந்த கண்ட்ரோல்ஸு உண்டையில். ஓகே. ஸ்ட்ரைட்டா? ஓகே. ஓ, இந்த சைடு வந்துட்டோமா? ஓகே ஓகே, நாட் இட். ஆக்சுவலி அப்பார்ட்மெண்ட் உள்ள நல்லா இருக்குது. ஏரியா வெளியில் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்குது. ஹோண்டாயோட டிப்பிக்கல் இது. மேப் இதில் போடணும். என்ன பண்ணுறேன், ட்ரை பண்ணிருக்கேன். ஓகே, ஸ்ட்ரைட்டா? ரைட். ஆனால் அந்த இன்ஜினுடைய பவர் கொஞ்சம் அண்டர் பவர்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். கொஞ்சம் ஓட்டி பார்க்கலாம். சஸ்பென்ஷனுமே கிளட்ச் கண்ட்ரோல். ஓகே, நைஸ். வருதா? கொஞ்சம் டிலே ஆகுது. ஆமாம், டிராஃபிக் ஜாம். இங்கேருந்து எவ்வளோ நேரம்? அந்த 1 hour. 1 hour-ஆ? ஒரு ½ an hour வரைக்கும் எடுக்கலாம். கை இடிக்குதுடா. ஸ்ட்ரைட்டு? ஸ்ட்ரைட் அப் ரைட். ஹேண்ட் ரெஸ்ட்டு வராதோ? லெஃப்ட். நோட்டீஸ் பண்ணுறேன். நிறைய ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஓகே, இது என்ன வேரியண்ட்டு? எக்ஸ்டரில் இது எஸ்எக்ஸா? SX. இது வந்து மிடில் மிட் வேரியண்ட். ஓகே, பெட்ரோல் அப்படியா? ஸ்ட்ரைட்டு ரைட். நீ டிஎம்கே இருக்க வண்டியில் டிவிகே கொடி இருக்கு. போச்சு, இதெல்லாம் கட் பண்ணணுமே. பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் கேட்பாங்க. அண்ணாட்ட சொல்லிட்டு இல்லை. ஆனால் அதில் ஹாலஜன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலஜன் லைட். ஸோ
டர்போ வராதுல்ல அதான் அஜித்தோடைய எந்த காரும் பெருசாக இருக்கும். இந்த கார் செல்டாஸ், கியா செல்டாஸ். அதுவுமே நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் தான். அந்த மாதிரி தான் இருக்குது ஓட்டுறதுக்கு. வரலையா? கனெக்ட் ஆகுது. ரைட்டில் தான் ஒரு இங்கே தானா? ஓகே பார்க்குறேன். மார்னிங் பீச் போகலான்னு பார்த்தேன். சரி, எப்படி போகிறாரு? அது நிப்பாட்டிட்டு ஜாலித்தான் பிரியாணியா? புதுசாக இருக்கே. இயர் வந்து எப்போ? லாஸ்ட் இயரா இல்லை 2025? ஆமாம் 2025. ஓகே ஓகே. ஆக்சுவலி முடிப்பாங்களா? இன்னும் டைம் எடுக்கல அந்த பிரிட்ஜ் எல்லாம் முடிக்க. அதெல்லாம் இப்போதைக்கு இருக்குது. ஆக்சுவலி கட்டுறாங்களா இல்லை ஸ்டாப் பண்ணிட்டாங்களா இந்த ப்ராஜெக்ட்? இது எங்கே வரைக்கும் போகுது? ஒரு நிமிஷம். மேப் லொக்கேஷன் வாட்ஸ்அப். யார் கூட? லொக்கேஷன் அப்பா வீட்டில் எங்கே வர? கிளம்பிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. நேச்சுரல்ஸ் பக்கத்தில் தாண்டி இந்த ரோடு மட்டும் ஆஃப் ரோடு பண்ணுற மாதிரி இருக்குது. எங்கே போகிறோம்? வீடு பக்கம் ஏதாவது நல்ல கடை? உங்கள் வீட்டுக்கிட்ட என்ன சொல்கிறீங்கன்னா எங்கன்னு கேட்குறான். திருப்பி வரப்போ வண்டி அப்புறம் வீட்டில் விட்டுட்டு கேபில் வந்துடும். எது புரியல? சரி ஓகே ஓகே. சரி சரி ஓகே சரி ஓகே. அதை மட்டும் நான் அதை கேட்டுட்டு கூப்பிட்றேன். சரி ஓகே. என்ன ஒன்று எங்கே போகணும்னு கேட்டான். பாடியா இல்லை லிவின் பக்கமா? லிவின் வந்து அங்கிட்டு வரும். ஓகே. பாடி வந்து நம்ம அண்ணா நகர் போனது. அந்த பாடியா? பாடி அண்ணா நகர் இருக்குல்ல, அது பேரே பாடியா? அந்த ஏரியா பேர் பாடி. பாடியா? அப்படியே இந்த ரோட்டில் இருந்து ஸ்ட்ரைட்டாக. ஓகே. என்னோட கேமராவில் எல்லோயிஷாக டிண்ட் வருது தானே? அப்படியா? தான் எல்லோ விஷயம் தெரியுது. இந்த இதெல்லாம் நல்லா தெரியுதாடா? நல்லாவே தெரியுது. நைட் மோட்னால அப்படி தெரியுது போல். ஆக்சுவலி நேரில் பார்க்குறதுக்கு அது தெரியல. இப்போ தான் புரியுது நைட் மோட்னா என்னென்னு. ரைட்டா ஸ்ட்ரைட்டா? ஸ்ட்ரைட் ரைட் போனால் வேலைச்சிரி. யா இப்படி தான் வந்தேன் நான். ஆக்சுவலி டூ வீலர்லேயும் பைக்லேயும் இப்படி போடலாம். பட் விண்டு நாய்ஸ் அதுக்கு தான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும்.
சீட் பெல்ட் போட்டிருக்கியா? இல்லைனா இதுலேயே சவுண்டு போடல. ஆமாம். ஓகே ஓகே. எல்லா காசுலேயும் போடல. எல்லாமே ஆமாம். கண்டினியூஸாக வேறு அடிச்சுட்டு. ஓ ஓகே ஓகே ஓகே. டாய்ஸாக இருக்குது. நல்லா இருக்கு ஆக்சுவலி ஓட்டுறதுக்கு. காம்பேக்டாக தெரியுது, ஆனால் ஒரு எஸ்யூவி ஃபீல் கிடைக்கிது. மிட் சைஸ் எஸ்யூவி தானே இது. காம்பேக்ட் எஸ்யூவி. ஆனால் வெளியே இருந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் குட்டியாக இருக்குது. உள்ளே போகும்போது உனக்கு ஹைட் நல்ல ஹைட் டிஃப்ரென்ஸ். வென்யூவில் வந்து ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்கும் உனக்கு. ஓ ஓகே. இதில் வந்து உனக்கு நல்ல டாப்பில் நல்ல ஹைட் இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் அந்த விண்டோ ஹைட்டு நல்லா நல்லா பின்னாடி முன்னாடி. மிஸ்டர் பீன் கார் அவ்வளோ தானே இருக்கும். இல்லை மிஸ்டர் பீனில் ஒரு ப்ளூ கலர் கார் வரல, க்ரீன் கலர். ப்ளூ. அது வந்து இது 3 வீல் மாதிரி இருக்கு. ஆக்சுவலி அதெல்லாம் இருக்குல்ல. ரியூனியன் சொல்கிறாங்க நம்ம ஸ்கூலில். ஓவியா ரியூனியனா? டிசம்பர் 90ஸ்லேருந்து எல்லோரும் வராங்க. இல்லை அவ்வளோ பேர் அகாமடேட் பண்ண பிளேஸு எப்படி என்ன பண்ண போகிறான்னு தெரியல. நம்ம ஸ்கூலில் அகாமடேட் பண்ணிடலாம். ஸ்கூலில் நம்ம அசம்பிளியில் என்ன ஆல்மோஸ்ட் 1000 மேலே 1000 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஓகே. ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே ஒவ்வொரு இதுலேயும் 30 வந்து 300 200 ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸு. ஓகே 6th to 12th மட்டுமே உனக்கு ஆல்மோஸ்ட் 1200 அதெல்லாம் உனக்கு மேலே. ஆனால் அதில் நிறைய பேர் வரமாட்டாங்க. ஆமாம், லாஜிஸ்டிக்ஸு எல்லாம். பட்டு ஆக்சுவலி நல்லா தான் இருக்கும். ஒரு 200 to 300 பீப்புள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மாத் மீட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கூல் லஞ்ச். அதான் ஸ்கூல் லஞ்சுக்காகவாது போகலாம். அவ்வளோ பேர் நம்ம பாய்ஸ்லாம் போட்டால் கால் பண்ணிடுவானுங்க. சண்டை போடுவாங்க அப்போவே சாப்பாட்டுக்கு. தயிர் சாதம் போடுவாங்க. பருப்பு சாதம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி ஒரு ஆட்டோ ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுறதுக்காப்புல. இந்த மெட்ரோவும்
வேறு சென்னையோட சீனிக்கான ரூட் அப்படின்னு இருக்கும். சென்னைனா இதுதான் அந்த மாதிரி. இவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கா? உனக்கு வந்து உள்ள இப்போ போகிற வழியில் ஓஎஸ் கார்டனு அந்த சைட்லாம் வந்து உனக்கு நல்லா இருக்கும். ரோட்ஸ் வந்து நல்லா பெருசாக இருக்குது. ஓகே, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அது வந்து ஆக்சுவலி நார்த்து சென்னையும் நார்த் சென்னைலாம் வராது இல்லையா? அதுவும் கிட்டத்தட்ட இதுதான். இதெல்லாம் சவுத் சைதாப்பேட்டை, அது ராயப்பேட்டை அந்த சைடு தானே வரும். ஓகே, நைஸ். நல்லா பாஷான ஏரியான்றனால நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஓல்டு பில்டிங்ஸும் இருக்கும். நிறையா சென்னையோட ஓல்டு பில்டிங்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஓகே ஓகே. நாளைக்கு ஈவினிங் கார் இருக்குமா ரூட்? ஐ மீன் லைக் ஈவினிங்னா ஒரு 4 o'clock அந்த மாதிரி. அப்படியா? நாளைக்கு எப்படியே ரிவ்யூ எடுத்துகிட்டு நைட்டு வந்து கார் விட்றவா? ஓகே. லெஃப்ட் இப்படியா போனோம்? அப்படிதான். ஓகே ஓகே. ஆனால் சைலண்டாக இருக்கு உள்ள. நாய்ஸே கேட்கல, இன்ஜின் நாய்ஸ். ரைட்டா? லெஃப்ட். இப்படியா? வெயிட் பண்ணி ஓ, வெயிட் பண்ணி போகணுமா? ஓ, இதுக்குள்ளே போகாது. ஸ்ட்ரைட். ஓ, அடுத்த ரைட். ஓகே ஓகே. யாரும் நிப்பாட்ட மாட்டாங்களா? எப்படி தெரியும் அவங்க? இப்படி தான் இருக்கும். ஐயோ, கை போயிருக்கு. ஆமாடா. ஓகே, அடுத்த ரைட்டா? இப்படி வர முடியாதோ அந்த ஆட்டோ ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. இதான் ரூட் ஆக்சுவலியா? ஆமாம், இதான் ரூட்டு. இதுக்கு அடுத்த ரைட்டு. ஓகே ஓகே ஓகே. மாடு வருதா? ஓகே. நேரோ ரோட்ஸ் இன் சென்னை. வர்க்காலமாக இருக்குடா. ஆக்சுவலி இந்த கலர் பிடிச்சிருக்கு. இந்த கலர் நம்ம காரில் வைக்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும். வேர்டஸில் எங்கே சந்துக்குள்ளேயா கூட்டு போறியடா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் மெயின் லெஃப்டா? லெஃப்ட். என்ன ரோடுக்கு இது ஆடம்? வேளச்சேரி. ஓகே ஓகே ஓகே. ஸ்ட்ரைட்டாக போனால் ஏர்போர்ட். ரைட் 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 ரைட்.
விக்டோரிஸ் வச்சுருக்காங்களா தெரிஞ்சவங்க? என்ன மாருதி விக்டோரிஸ் சுசுகி புதுசாக வந்த கார் தான். ஆமாம், அது ஆக்சுவலி அதானே விக்டோரிஸ் தானே முன்னாடி போகிறது. லைட்டாக கூட தான் இருக்குது. அந்த டெய்ல் லைட் பார்த்துட்டு ஏதோ ஃபாரின் கார் அப்படின்னு நினச்சேன் நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு. சுசுகியோட இது வந்து டேஷ்போர்டு டேஷ் வந்து உனக்கு வந்து இது மாதிரி இருக்கும்ல, இது மாதிரி அனலாக்ஸ் மாதிரி. ஓகே. இது டிஜிட்டலாக இருக்குல்ல. ஆமாம் ஆமாம். ரொம்ப பார்க்கவே நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷன். டக்குன்னு எது பார்த்து இது பண்ண எல்லாமே இருக்கும். இது ஹோண்டாலெலாம் பார்த்தோன்னா ஒரு சைடு வந்து டிஜிட்டல் வச்சுருப்பாங்க, ஒரு சைடு அனலாக். ஸோ ஒருத்தவங்க ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இப்படி பார்த்து பார்த்து பழகிடுச்சு டிஜிட்டல்லையே. டிஜிட்டல் பார்த்து பார்த்து உனக்கு இப்போ நிறையா பெரும்பாலான காரில் அப்படி தானே. ஆக்சுவலி 2 இருந்துச்சுல்ல முதல்ல இல்லையா? அங்கிட்டு வரும். ஓகே ஓகே ஓகே. நடுவில் தான் வேலைக்கு கீழே சப்வே போகல. ஓகே சப்வே ஓகே சின்ன ஓகே. சப்வே மாதிரி போயிட்டு ஒரு தடவை ரேப்பிட் ஓட்டும்போது ஒரு சின்ன பையனை ஸ்கூலில் ட்ராப் பண்ண சொன்னாங்க. ஓகே. இந்த பாலம் இருக்குல்ல, ஆமாம். இந்த இடத்துல ஐடி கார்டை கீழே விட்டான். ஐயோ. ஸ்கூலுக்கிட்ட வந்துருச்சு. இங்கே தான் ஏதோ பக்கத்தில் ஏதோ ஸ்கூலு. திருப்பி ஐடி கார்டு நகரான்னு கீழே விட்டேன்னே அப்போவே சொல்ல மாட்டேன். அப்புறம் அந்த பிரிட்ஜ் எண்டுன்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு ஒரு ஆட்டோக்காரன் சொன்னார் கீழே கிடக்குப்பா, அப்போதே விட்டான்ப்பா, நான் பார்த்தேன். அப்புறம் ரிட்டர்ன் வந்து எடுத்துகிட்டு போவான். ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் சென்னையில் மளிகர்னில் இருந்தேன். ஆமா. இதே ரோட் தான் கம்யூட் தான் பண்ணுறேன். ஜெமினியா? ஜெமினி. இப்போ அது க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல இல்லையா? ஆமாம், விஎஃப்எக்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. இல்லை, இல்லை ஆக்சுவலி ஆஃபீஸே க்ளோஸ் பண்ண மாதிரி நடுவில் ரீலில் தான் க்ளோஸ் பார்த்தேன். பண்ணிட்டாங்க. சும்மா சின்ன சின்ன ஒர்க்ஸ் மட்டும் தான் போகுது. பெருசாக எண்ட் ஆஃப் அன் ஏரா. ரைட் சைடு இந்த ஸ்டீரிங்லாம் தெரியுதா? ரைட்டு. ஃப்ரண்ட் டிஸ்பிளே குட்டியாக இருக்கா? அதனால இங்கே கேமராவில் சொல்கிறேன். கேமராவில் ரைட்டில் இந்த மிரர் வரைக்கும் தெரியுதா? மிரர். ஆமாம், மிரர் வரையும் தெரியும். பரவாயில்ல. ஹூண்டாயில் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்தேன். பார்க்க ஓகேஷாக தான் இருந்தது, பட்டு வித்தியாசமாக இருந்தது. எலக்ட்ரிக் ஓட்டுனது விக்டோரிஸ் நல்லா இருக்குல்ல டெய்ல் லைட்டு. டைல் லைட் நல்லா இருக்கு. ஆனால் கேப்பாக இருக்கே அது ஒரு மாதிரி. அது கியாவில் தானே அது ஃபுல்லாக இருக்கும். ஒரு கியாவில் தானே, கியாலே இல்லை கனெக்டடு டிஆர்எல் டெய்ல் லைட். அந்த B6 எது? ஆமாம், B6லேயும் இருக்குது. B6ல தானே இருக்கும். நிறையா காரில் இப்போ அதை பார்த்து கொண்டு வந்துட்டாங்க கனெக்டடு டெய்ல் லைட். ஒரு இதில் செம்மையாக இருக்கும். இது ஒரு மாதிரி சம்திங் கூட ஆக்சுவலி ஓகே தான். எனக்கு இது பார்த்து தான் பிடிச்சி போச்சு டெய்ல் லைட். சிம்பிளாக ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஏஸ்தட்டிக்கான ஒரு ஃபீல் கொடுக்குது. பட் டிபெண்ட்ஸ் ஆன் த பீப்புள். பின்னாடி ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ஹம்மரா அந்த ஒரு ஃபீல் வருது. இந்த ரோட்டில் ஆக்சுவலி டர்ன் பண்ண சூப்பராக இருக்கும். ஏய் ஃப்ளீட்ரா சூறை போட்டு இப்படி தான் இங்கே தான் எடுப்பான் இல்லையா? இது வேறு ஃப்ரைதுவா? எந்திரிச்சு நின்று பார்ப்பான்ல பைக்கில் போகும்போது. இதுதான் இங்கே தானா? இந்த இது அது எடுத்தது எங்கன்னு தெரியல. புல்லட்டில் போகும்போது எந்திரிச்சு ஃப்ளைட்டு பார்க்குறது அந்த சீன். இங்கே தான் இந்த ஆர்மி பேஸ் இருக்கும். அந்த இங்கே ரைட்டில் ஆர்மி பேஸ் இருக்கும். மேபி இங்கே கூட எடுத்தேன். இந்த ரோடு தானோ? டிராஃபிக் இப்போ எவ்வளோ ஓடி இருக்குது? 28 28.7 ஓடிட்டே இருக்குது. இது ஒரு 40 minutes.
இன்ஸ்டாவில் ஒருத்தர் ரீல் போடுவார் பார்த்துருக்கியா, காரில் தாளம் போட்டுட்டு நல்லா ட்ரெண்ட் ஆகிடுவாங்க. பேர் ட்ரம் என்னம்னு நினைக்கிறேன். அது அப்படியே வைரல் ஆயிடுச்சு. அவருடைய ஸ்டைல் இப்படி பிடிச்சிட்டாப்ல சாப்பிட்றது தான் நிறைய பார்த்து, அதுவும் பார்த்துருக்கேன். உட்காந்து தட்டுறது சாப்பிட்டு. ஆமாம், அப்படி தான் மெக்டி ட்ரை பண்ணேன். எல்லோரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஜங்க்கு ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னு. ஓ மை காட், இண்டிகேட்டர் இல்லை, வைப்பர் ஆன் பண்ணி. ஓகே, பாரு ட்ரெயின் போகுது பக்கத்துலேயே, ஃப்ளைட்டு, கார் எங்கே போகுது? சென்னை. தட் இஸ் த சென்னை. போட்டு மட்டும் அந்த மாதிரி இருக்கா? கப்பல், ட்ரெயின், பெட்ரோல் அந்த மாதிரி கனெக்டிங் ஸ்பாட்டு பார்க்க முடியாதுல்ல. எந்த ஊரில் அப்படி இருக்குது? அந்த மாதிரி மூணுமே மேர்ஜ் ஆகிற மாதிரி இந்தியாவில் அப்படி இருக்கா? ஐ மீன் தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் அப்படி பார்த்தா உனக்கு வந்து தூத்துக்குடி, இது மட்டும். தூத்துக்குடி ஆமாம் போட்டிருக்கு. அதெல்லாம் கிடையாது. நிறைய அந்த மிலிட்ரி ஆனால் அப்ராட்ல எல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் இருக்கும். ட்ரெயின், ஃப்ளைட்டு, போட்டு. கத்திப்பாறை கீழே பார்த்தது இப்போ. ஆமாம், urban ஸ்கொயர் என்ன எடுத்துட்டாங்களா? இல்லை, இருக்கா இல்லையா தெரியலையேடா. வந்து 2 months ஆச்சு, நானும் பார்க்கல. நியூஸ் வந்துச்சோ, எடுத்துட்டாங்களா தெரியல, பார்த்துருவோம். அப்படி தானே போகிறோம். ஆமாம் ஆமாம், நேராக போய் மேலே ஏறிடுவோமா இல்லை? ஆமாம், மேலே ஏறி. சரி, கீழே புரிஞ்சு பார்த்துட வேண்டியதான். டூ டிவி லிவிங் என்ன லிவனில் இருக்கியா? லிவிங் லிவிங் பாடியில் போகுமா? எங்கேனாலும் ஓகே தான், அப்புறாட்டை கேட்போம். எங்கள் அம்மாட்ட சொல்லி தர போகிறேன், உங்கள் பையன் லிவனில் இருக்கேன் ஆண்டி. விக்டோரியா சீக். அப்படி தான் ஷார்ட்டாக வச்சுருப்பாங்கல்ல, ஃபோடோர் மாதிரி. ஃபோடோர் ஃபுல் தட் ஒரு Dragon season episode 3 பார்த்துட்டு வந்தேன். ஆமாம், நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஓகே, 30 போனேன். யூட்டனா? யூட்டன் போட்டுட்டு ஓகே ஓகே போனோம். ஓகே ஓகே. அப்போ அது சிக்னல் இல்லையா? சிக்னல் இல்லை. ஸோ லெஃப்ட்டில் போயிடும். இந்த மாதிரி ஒரு லாரி ஓட்டிட்டு பிஓவி போடணும், செம்மையாக இருக்கும்.
இப்போ பேசலான்னா அப்புறம் எப்போ பேசலாம்? யங்ஸ்டர்ஸ்லாம் பேசணுன்றாங்கல்ல.